உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதத்தில் 2வது பாசுரம் இன்றைக்கு. முதல் பாசுரத்தில் பார்த்தோம், வாட், வேர், வென், ஹவ் அண்ட் ஒய் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை ஆண்டாள் கொடுத்தாள். 2வது பாசுரத்துக்கு வரும்போது நாம் நம்மோட இலக்கை நிர்ணயிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோல் செட்டிங் பண்ணியாச்சு அப்படின்னா அதை அடைவதற்கு நாம் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை மேற்கொள்ள வேண்டும், ஏன்னா இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட இலக்குன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதை நோக்கி நாம் பயணிக்கணும்ல. அதற்கு எந்த மாதிரி நம்மை தயார்படுத்தி கொள்வது, தகுதிப்படுத்தி கொள்வது, எக்விப் செய்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியம். வெற்றி பெற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டிங்கன்னா எப்படி நீங்கள் இந்த வெற்றியை அடைஞ்சிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது, நான் திரும்ப திரும்ப முயற்சி செய்தேன், தவறுகள் மூலமாகவும் நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த 2வது பாசுரத்தில் ஆண்டாள் நாம் செய்யக்கூடாத 6 விஷயங்களை சொல்லித்தர்றாங்க. அதே மாதிரி செய்ய வேண்டிய 2 விஷயத்தையும் சொல்லித்தர்ற ஒரு பாசுரமாக இது இருக்குது. செய்யக்கூடாத 6 விஷயங்களை மார்கழி மாதத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுதும் நாம் பின்பற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு பொது நெறியை ஆண்டாள் கொடுக்கிறாள் இந்த பாசுரத்தில் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். பாசுரத்தை முதல்ல பார்த்துட்டா எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆண்டாள் 9ஆம் நூற்றாண்டில் சொல்கிறாள். அது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கும் சரி, இனி வரும் நூற்றாண்டுக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டாளோட பாசுரத்தில் பயணிக்கலாமா? வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். நம்ம வாழ்க்கையில் எப்படி 5 புலன்களுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் உணவு கிடைக்குதா சாப்பிடு, இல்லைன்னா அதை மறந்துட்டு கூட நீங்கள் நகரணும். தூங்க முடியுதா தூங்குங்க, இல்லைன்னா அதை தூக்கத்தையும் மறந்து விட்டு நகர வேண்டும். வசதிகள் வேணும், கம்ஃபர்ட் ஜோன் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும், என்னோட லட்சியத்தில் வெல்ல முடியும்னா இல்லை, அப்படி இல்லை. வெற்றி பெற்றவர்களின் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நாம் 3 வேளை சாப்பிட்ருப்போம், ஆனால் அவர்கள் 3 வேளையும் நீரை அருந்தி கொண்டு கூட ஜெயித்திருப்பார்கள். நாம் 3 வேளையும் சாப்பிட்டு முடித்தவுடனே ரிலாக்ஸ் பண்ணியிருப்போம், ஆனால் அவர்களுக்கு நீரை குடித்தவுடன் அடுத்த நொடியில் இருந்து வேர்வை சொட்ட சொட்ட உழைத்திருப்பார்கள்ங்கிறதா ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லித்தர்ற உண்மை. 5 புலன்களை எப்படி வெல்வது என்பதை சொல்லித்தருகிறாள் ஆண்டாள். மிக அற்புதமான வரிகள், உலகெங்கும் ஒலிக்கின்ற சத்திய வரிகள் ஆண்டாளின் இந்த வரிகள். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. செய்யும் கிரிசைகள்னா என்னது? கிரிசைனா வழிமுறை, அதுதான் நாம் சொல்கிற அந்த குவாலிஃபிகேஷன். என்னெல்லாம் நாம் தயார்படுத்திக்கிறது, நம்மை நாம் எப்படி தகுதிப்படுத்தி கொள்வது அப்படிங்கிற அந்த குவாலிஃபிகேஷனை, கண்டிஷன்ஸை ஆண்டாள் இதில் சொல்கிறா. கிரிசைங்கிறது வழிமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் வெல்வதற்கு என்னவெல்லாம் வழிமுறை என்று ஒரு கார்ப்பரேட் லுக்கில் இந்த பாசுரத்தை நாம் பார்த்தாக வேண்டும். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. அது ஏன் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு சொல்கிறா? ஆன்மீக நோக்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கடல், அதற்கான கதை, அதற்கான புராணங்கள்லாம் வேற. ஆனால் நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும்போது பார்க்கடல்ங்கிறது நம்முடைய மனசு. அந்த மனசு வெண்மையாக இருக்கிறது, அதை தவிர ததும்பி நிற்கிறது. என்ன ததும்பி நிற்கிறது? எதனால் வெண்மையாக இருக்கிறதுனா அதில் மேலே வேற விதமான டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே வரல. வானவில்லின் நிறம் நம்முடைய மனசில் படியவில்லை. அதில் நிறைந்திருப்பது முற்ற முழுக்க தூய்மையான, அப்பழுக்கற்ற, எந்த விதமான வண்ண கலப்புமற்ற நம்முடைய இலக்கு என்கின்ற அந்த வெண்மையான பால் மட்டும்தான். பாலுக்கு எப்படி வேற நிறம் கிடையாதோ, வெண்மை மட்டும்தான், தூய்மை மட்டும்தான் அதனுடைய நிறமோ, அப்படித்தான் நம்முடைய இலக்கை பற்றிய சிந்தனையும் இருக்க வேண்டும். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்க வேண்டும்ங்கிறதான் ஆண்டாள் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. பையத்துயின்ற, ஏன்னா அது இன்னும் வேகம் எடுக்கலை. 2வது பாசுரத்தில் தானே வந்து நிற்கிறோம். நம்முடைய இலக்கை நோக்கி அந்த பயணம், அதை நோக்கி அந்த செயல்பாடு, அதை நோக்கி அந்த வீரியம் இன்னமும்
வேகம் எடுக்கவில்லை என்பதனால் பைய துயின்ற, மெல்ல தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி விடுங்க அப்படின்னு தோழிகள்கிட்ட சொல்றா. அதனால பார்க்கடல்ங்கிறதும் நம்முடைய மனசு தான். அதில் பைய துயின்று கொண்டிருக்கின்ற பரமன் அடிபாடினாலும் அது நம்முடைய இலக்கைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். சரி, அப்படி அடிபாடி அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பரமனை எழுப்பி விட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அடுத்தது ஐம்புலன்களை எப்படி அடக்குவது என்று சொல்லித்தர்ற பாருங்க. பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இது ரொம்ப முக்கியம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அப்போ ஐம்பூதங்கள், ஐம்புலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம உடம்புல, மெய் வாய் கண் மூக்கு செவி. அதில் நெய்யுண்ணோம் என்பது மூக்குக்கான செயல்பாடு. நெய்யோட வாசனையை நம்ம உணர்வோம்ல, அதைத்தான் ஆண்டாள் சொல்லுகிறார். அந்த வாசனையை உணரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மூக்கு என்பது மிகவும் துல்லியமாக பணி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மூக்கை அந்த வாசனைகளுக்கு அடிமையாக்கி விடாமல் நாம் உழைக்க வேண்டும். நெய்யுண்ணோம் பால் உண்ணோம். அப்படியே பாலில் பாதாம் பருப்பை போட்டு இருக்கிற கிஸ்மிஸ் திராட்சை அது இது தேன் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி தேன் சொட்டா பால் குடிப்போம்ல, அப்படியாக நாக்குக்கு அடிமையாக இருக்கின்ற அந்த நிலையையும் நாம் விட்டு விட்டு நகர வேண்டும். மூக்குக்கு அடிமையாக இருத்தல், நாக்குக்கு அடிமையாக இருத்தல், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அடுத்தது ஒன்று சொல்றா பாருங்க, நாட்காலே நீராடி. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்புக்கு நாட்காலே நீராடி, அதிகாலையில் நீராடி அப்படிங்கிறா. ஏன்னா அதிகாலையில் எழுந்து நீராடிட்டா அந்த 24 மணி நேரத்தையும் கடப்பதற்கான, 24 மணி நேரத்தையும் உழைப்பதற்கான ஒரு சுறுசுறுப்பு வந்து சேரும். அதன் மூலமாக நாம் நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தை விரைவாக மேற்கொள்ளலாம். அதனால நாட்காலே நீராடி மிக முக்கியம். அடுத்தது இன்னமும் மிக முக்கியம், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். இது ஏன்னா மையிட்டு எழுதோம்ங்கிறது கண்ணுக்கான அலங்காரம், மலரிட்டு நாம் முடியும் என்பது கூந்தலுக்கான அலங்காரம். அப்போ மெய் வாய் கண் மூக்கு செவி என்று எல்லாவற்றுக்குமான அலங்காரங்கள். மலரிட்டு நாம் முடியும் என்பது காது வரைக்கும் வருகின்ற அந்த நிலைப்பாடு, அந்த அலங்காரம். இப்படி எல்லா அலங்காரங்களையும் துறந்து அல்லது அதில் மனசு போச்சுன்னா நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தை நாம் மறந்து விடுவோம், தடுமாறி விடுவோம், மனசு அலைபாய ஆரம்பிச்சிரும். அதனால் தவம் செய்கின்ற முனிகள்லாம் எப்படி இருப்பாங்க, ஜடாமுடி வளர்த்து கஷாயம் அணிந்து காவி உடை அணிந்து தானே இருப்பாங்க. அப்படின்னா அவர்கள் தோற்றத்தை பற்றி அக்கறை கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அடையாளமாக அவர்கள் தங்களுடைய சிந்தனையை, தங்களுடைய செயலைத்தான் வைத்திருக்கிறார்களே தவிர தோற்ற அழகு என்பது ஒரு இலக்காக முடியாது என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லித்தர்றார். எனவே ஐம்பூதங்களை, ஐம்புலன்களை அடக்குவது எப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நாம் எப்படி நம்முடைய இலக்கை நம்முடைய மனசுக்குள் மெல்ல துயின்று கொண்டிருக்கின்ற அந்த இலக்கினை தட்டி எழுப்பணும், அதையும் சொல்லி கொடுத்தாச்சு. இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகுங்கிறது மிக முக்கியம். ஐம்புலன்களுக்கு செய்யக்கூடாததை சொல்லிட்டா செய்ய வேண்டிய 2 இருக்கு, அதையும் ஆண்டாள் சொல்றா பாருங்க. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இதுவும் ரொம்ப முக்கியம். செய்யாதன செய்யோம், அந்த இலக்கை நோக்கிய பயணத்துக்கு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதோம்னா காதுக்கான விஷயம், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது அல்லது தனக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுவது. தீக்குறள் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் கிசுகிசுப்பாக பேசிக்கொள்வது, அவன் அப்படியாக்கும் இவன் இப்படியாக்கும்னு பேசுகிறோம்ல, இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பேசுவது. இது எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு வந்தால்தான் நாம் நம்முடைய இலக்கில் தெளிவாக இருப்போம் என்று ஆண்டாள் சொல்றா. செய்ய வேண்டாததையெல்லாம் சொல்லியாச்சு, செய்ய வேண்டியது என்னங்கிறத அடுத்து சொல்றா பாருங்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயமும் பிச்சையும்னா என்ன? தானம் தர்மம்னு 2 வார்த்தை இருக்கு தெரியுமா? அதைத்தான் ஆண்டாள் ஐயமும் பிச்சையும் என்று சொல்கிறாள். தானம் என்பது பொது வாழ்க்கைக்கானது, பொது நலத்துக்கானது, ஊருக்கானது. தர்மம் என்பது தனி நபருக்கானது. பிச்சை எடுக்க வர்றவங்கெல்லாம் அம்மா தர்மம் போடுங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தானம் போடுங்கம்மான்னு சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் ஒருத்தருக்கானது கிள்ளி கொடுப்பது என்பது தர்மம் பண்ணுவது, அள்ளி கொடுப்பது என்பது ஊருக்கானது, பொது நலத்துக்கானது என்பது தானம் செய்வது. இது 2ஐயும் செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டாள் சொல்கின்ற தத்துவம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டினா, ஆந்தனைனா வென்னெவர் பாசிபிள், வேரெவர் பாசிபிள், வாட் எவர் பாசிபிள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் நம்மால் முடிகிறதோ, நம்ம செய்ய முடிகிறதோ, சொல்ல முடிகிறதோ அதை செய்ய வேண்டும்னா மற்றவர்களிடம் சென்று
அறிவுரையை கேட்பது கூட இந்த தானத்திலும் தர்மத்திலும் தான் வரும். மற்றவர்களுக்கு ஒரு செயலை செய்வதற்கான அறிவுரையை கொடுப்பது கூட தானத்திலும் தர்மத்திலும் தான் வரும்னா இதையும் சேர்த்து செய்யுங்க அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்றா. நான் மட்டுமே ஜெயிக்கணும், எனக்கு மட்டும்தான் இந்த வழிமுறை தெரியணும் என்று இல்லை. நமக்கு முன்னால் வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் நாமும் அப்படி மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், மற்றவர்களிடமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தானம் தர்மம் என்கின்ற வகைப்பாட்டில் வருகிறது ஆண்டாளை பொறுத்த வரைக்கும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இப்படியெல்லாம் செய்துவிட்டால், ஐம்புலன்களிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால், மற்றவர்களை பற்றி தீக்குறளை பேசாமல் இருந்தால், ஆந்தனையும் கைகாட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் செய்து பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய இலக்கின் பயணத்தில் நாம் சுறுசுறுப்பாக இயங்க துவங்கி விடுவோம். அதைத்தான் ஆண்டாள் கேட்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.